அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலி அங்கே விட்டு இங்கே தனியாக வந்துடுறாங்க. ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து. மாதமான ஒரு அமௌண்ட் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க. மீதியை வச்சு சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி எப்படி இங்கே சென்னையில் வாழறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபேமிலியோட. விலை அநியாயமாக இருக்கீங்க. விலை எல்லாமே ஒன்றுமே யானை விலை குதிரை விலையாக இருக்குது. ஏன்னா சரவணா பவனில் போய் ஒரு தோசையும் ஒரு 14 பீஸ் இட்லி ஒரு தண்ணி வாங்கணும். அப்புறம் பார்சல் போடணும். 300 பில்லு வந்துருக்கும். 300 பில்லு நினச்சேன் காலையில் போய் அதுவும் சரவணா பவன் என்ன பயங்கரமாக ஏசிலாம் போட்டு பந்தாவெல்லாம் இல்லையே, சாதாரணமாக இருக்கு. ஏன்னா ஏசி கிடையாது கிடையாது, டேஸ்ட்டுக்கு மட்டும் தராங்க. ஏன்னா சாப்பாடு சூப்பர் நான் ஒத்துக்கிறேன். இருந்தால் கூட விலை எக்ஸ்பென்சிவ் இல்லையா ஜாஸ்தி. அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. அப்போ அது வந்து அதே விலை தான் மற்ற இடமா இல்லை மற்றதெல்லாம் சீப்பராக இருக்கும்? மற்றதெல்லாம் கம்மி, டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். சங்கீதாலாம் கம்மியாக விலை? சங்கீதாலாம் ஓரளவுக்கு கிட்ட அந்த ரேஞ்ச் தான் வரும். ஒரு 10 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம். நம்மளும் பார்க்குறது குவாலிட்டி பார்க்குறாங்க. ரெண்டாவது காசு யாரும் கவலையே பண்ணல. 350 ரூபா கொடுக்குறதுக்கு காசு போகிறத பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லைங்க. 300 ரூபானா பரவாயில்ல. அப்புறம் இந்த சைனீஸ், இந்த இந்தியன் சைனீஸ் இருக்கு, போய் உட்காந்தா அது வந்து நம்பரா. இப்போ நீங்கள் வந்து ஒரு விலை எழுதுறீங்களா மெனுவில், ஆமாம் சார், அது நீங்கள் நம்பரை போட்டு 7